Hi, I'm Jayanti, nursing tutor, Aradhana Institute of Paramedical Science, Pollachi. இன்னைக்கு நம்ம பேக் கேர் அப்படிங்கிற நர்சிங் ப்ரொசீஜரை பத்தி பார்க்க போறோம். இந்த ப்ரொசீஜரோட பர்பஸ் என்ன அப்படின்னா பெட் சோர் வராம பிரிவென்ட் பண்றதுக்காகவும், பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், ஸ்கின் ஹைஜீனை மெயின்டைன் பண்றதுக்காகவும், ஏதாவது ஸ்கின் சேஞ்சஸ் இருந்தா இயர்லியா டிடெக்ட் பண்றதுக்காகவும் பண்றோம். இந்த ப்ரொசீஜர் யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா ரிப் இன்ஜுரி, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, பர்ன்ஸ், போஸ்ட் ஆபரேட்டிவ் பேஷண்ட், பேக்ல ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தா இந்த ப்ரொசீஜர் பண்ணக்கூடாது. இந்த ப்ரொசீஜர் பண்றதுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு கிளீன் ட்ரேல மேக்கின்டாஷ் வித் டிரா ஷீட் எடுத்துக்கணும். பேஷண்டோட பெட் வந்து வெட் ஆகாம பிரிவென்ட் பண்றதுக்காக 2 வைப்பிங் கிளாத் எடுத்துக்கணும். ஒன்னு வெட்டுக்காகவும் இன்னொன்னு சோப் அப்ளை பண்றதுக்காகவும். ட்ரைங் பண்றதுக்காக ஒரு டவல் எடுத்துக்கணும். கிளவுஸ் 1 பேர் எடுத்துக்கணும். கிராஸ் இன்ஃபெக்ஷனை பிரிவென்ட் பண்றதுக்காக, ஸ்டெர்லியம் ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக, கிட்னி ட்ரே வேஸ்ட் டிஸ்போஸ் பண்றதுக்காக, ஒரு பேசின் வித் வார்ம் வாட்டர் எடுத்துக்கணும். பேஷண்டோட பேக்கை கிளீன் பண்றதுக்காக ஜக் வித் வார்ம் வாட்டர் அடிஷனலா எடுத்துக்கணும். இது கூடவே ஆயில், பவுடர் ஆர் லோஷன் எடுத்துக்கலாம் மசாஜ் பண்றதுக்காக. எந்த ஒரு ப்ரொசீஜர் பண்றதுக்கு முன்னாடியும் டாக்டர்ஸ் ஆர்டர் செக் பண்ணிட்டு பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். அடுத்ததா என்ன ப்ரொசீஜர் பண்ண போறோம் அப்படிங்கறத பேஷண்ட்டுக்கு புரிஞ்ச லாங்குவேஜ்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேஷண்ட்டுக்கு பிரைவசி கொடுத்துட்டு பேஷண்ட்டை பொசிஷன்ல போடணும். இந்த ப்ரொசீஜருக்கு லெஃப்ட் லேட்டரல் ஆர் ரைட் லேட்டரல் பொசிஷன் கொடுக்கலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு கிளவ் வியர் பண்ணிக்கணும். அடுத்ததா பேஷண்டோட பேக்ல மேக்கின்டாஷ் அண்ட் டவலை ஸ்ப்ரெட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பேஷண்டோட பேக்கை சோப் அண்ட் வாட்டரை வச்சு கிளீன் பண்ணி ட்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மெயின் ஸ்டெப்புக்கு போயிடலாம். இந்த பேக் மசாஜ்ல மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. எஃபிலரேஜ், பர்ஸ்டிசேஜ், ஃப்ரிக்ஷன், டப்பார்ட்மெண்ட். டப்பார்ட்மெண்ட்ல மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. கப்பிங், ஹேக்கிங், பிஞ்சிங். லாஸ்ட் ஸ்டெப் வைப்ரேஷன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஜென்டிலாவும் ரிதமிக்காவும் இருக்கணும். ஈச் ஸ்டெப்ஸையும் 3 மினிட்ஸ் பண்ணணும். எஃபிலரேஜ், லாங் ஸ்மூத் ஸ்ட்ரோக் ஃப்ரம் பட்டக் டு ஷோல்டர். Purstice, lift and squeeze the muscle using finger and thumb. இந்த ஸ்டெப் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். Friction, use circular movements with finger or thumb. Department, rhythmic tapping using edge of hand or finger. Vibration, gentle shaking or vibrating movement using palm or finger. At last, end with எஃபிலரேஜ். பேக் மசாஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேஷண்டோட ஸ்கின்னை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். எனி ரெட்னஸ் இருக்கா, ஸ்வெல்லிங் இல்ல ஸ்கின் பிரேக் டவுன் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு பேஷண்ட்டை ரீபொசிஷன் பண்ணணும். ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு டீக்ளவ் அண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ப்ரொசீஜரை டாக்குமெண்ட் பண்ணணும். தேங்க்யூ. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.